கொடைக்கானலில் வீடுதோறும் ஆட்சியர் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி ஆய்வு. வணக்கம். உங்கள் சாணக்கியனின் ஜனநாயகத்தின் சிறப்புச் செய்தி. எதிர்வரும் தேர்தல்களை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்கள் கொடைக்கானல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சீனிவாசபுரம் மற்றும் ஆனந்தகிரி பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதிரடி ஆய்வு மட்டுமல்ல, வாக்காளர்களுக்கு திருத்தப் பணிகளுக்கான கணக்கெடுப்பு படிவங்களை அவர் வீடுதோறும் சென்று வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கான கணக்கெடுப்பு படிவம் வழங்கும் பணி தொடங்கியது. மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 2124 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. கடந்த 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி மாலை 6 மணி வரையில் மொத்த வாக்காளர்களில் 83.97%, அதாவது 16,24,378 வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் பிழைகள் ஏற்படுவதை தவிர்க்கவும் அனைவரும் பட்டியலில் இடம்பெறுவதை உறுதி செய்யவும் இந்த பணிகளில் தனிப்பட்ட கவனத்தை செலுத்தி வருகிறார். அவர் இன்று கொடைக்கானலில் நேரடியாக வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கியதன் மூலம் களப்பணியாளர்களின் உத்வேகத்தை அதிகரித்ததுடன் வாக்காளர்களுக்கு இந்த பணியின் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கையை விடுத்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்காக தங்களது வீடு தேடி வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஒரு நேர்மையான மற்றும் பிழையற்ற வாக்காளர் பட்டியல் மூலம் மட்டுமே ஜனநாயகத்தின் அடிப்படை தூணான தேர்தலை சரியாக நடத்த முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். நன்றி. ஜனநாயக பணிகளில் இணைந்து பணியாற்றுவோம். செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.